வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்புலேருந்து மாவுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவோ இல்லை லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது இனிப்பாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த மாவுருண்டை செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பை வந்து நல்லா வறுத்துக்கங்க. இந்த வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும். அந்த கம்புடைய கலர் மாறும். அப்போ வந்து நம்ம வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. சலிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல மாவாட்டம் இருக்கும். இதில் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். நம்ம அரைச்சி எப்படி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிங்கனாலும் கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவுருண்டைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு வந்து மாவு வந்திருக்கு. அதே கப்பில் 3/4 கப்பு வந்து மண்டை வெல்லத்தை வந்து தட்டி நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை உள்ளே போட்டுட்டு அது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சுருங்க. 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். இதை தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து பாகு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாவு இருக்குல்லையே, அரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி உருக்கிட்டுருக்கேன். உருக்கி சேர்த்துக்கோங்க. அந்த சூடாக இருக்கும் இல்லையா அந்த நெய், அந்த சுடு நெய்யை அப்படியே வந்து மாவில் வந்து நம்ம சேர்த்தணும். சேர்த்திட்டு இந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. கை வச்சு கூட வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு அந்த நெய் மாவுடைய எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஆறிட வேண்டாம். மிதமான மிதமான சூட்டை விட கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துடும். இப்போ உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். சூப்பரான கம்பு உருண்டை ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம வெல்லம் பாகு யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பண்ணின அன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணின உடனே சாப்பிட கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து 70-80 வயசுக்கு இருக்கவங்க கூட சாப்பிடலாம். ஆனால் இது ஒரு 2 டேஸ் ஆகையில் கொஞ்சம் இருக்க வர ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த இறுக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ரெசிபி. இது 4 to 5 டேஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிடலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தி. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே கொடுக்கலாம், இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதிய டைமில் கொடுக்கலாம். கொடுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.